يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحابه أجمعين. பஹ்லூல் அப்படின்னு ஒரு பெரியார், அவர் ஒரு சூஃபி ஞானி. துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற மனிதராகவும் இருந்தார். அவங்க ஹாரூன் ரஷீத் பாதுஷாவினுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய அரண்மனைக்கு முன்னால் திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த அரண்மனையினுடைய முற்றத்தில் இருந்த மணலில் ஒரு குச்சியை வச்சு கோடு போட்டுட்டு இருந்தாங்க. இந்த கடற்கரையில் பிள்ளைங்க வீடு கட்டி விளையாடுற மாதிரி ஒரு குச்சியை வச்சு அந்த மணலில் சில கோடுகளை போட்டுட்டு இருந்தார். இதை பார்த்த ஹாரூன் ரஷீத் பாதுஷா அரண்மனையில் இருந்து இறங்கி வந்து, பஹ்லூல் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். இப்போ இவர் சொன்னார், நான் வீடு கட்டிகிட்டு இருக்கிறேன்னார். நீங்கள் வீடு கட்டினா இந்த வீட்டை யாராவது வாங்குவாங்களான்னு மன்னர் கேட்டார். யாராவது ஒருத்தங்க வாங்குவாங்க அப்படின்ன உடனே ஹாரூன் ரஷீத் பாதுஷா சிரிச்சிட்டார். இந்த மணல் வீட்டை யாராவது காசு கொடுத்து வாங்குவானா, இதை போய் வீடுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு அவர் ஏளனமாக சிரித்தார். அரண்மனையினுடைய பால்கனியில் இவருடைய மனைவி ஜுபைதா காத்தூன் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு பஹ்லூல் உட்கார்ந்துருக்கார். உடனே அந்த அம்மா மேலே இருந்து கேட்டுச்சு, பஹ்லூல் இந்த வீட்டை விற்பீங்களான்னு கேட்டுச்சு. உடனே பஹ்லூல் சொன்னார், யாராவது விலைக்கு கேட்டால் கொடுத்துருவேன்னாரு. என்ன விலைன்னு கேட்டாங்க. கர்ஷ் அப்படின்னாரு. இப்போ நம்ம ஊர் 4 அணா 50 பைசா போல் அந்த காலத்தில் உள்ள ஒரு சில்லறை நாணயம், அந்த சில்லறை நாணயம்னாரு. அந்த அம்மா உள்ளே போச்சு, அந்த சில்லறை நாணயத்தை எடுத்துகிட்டு வந்து பஹ்லூலுடைய கையில் கொடுத்துச்சு. கொடுத்த உடனே பஹ்லூல் சொன்னார், வீடு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சு அந்த வீட்டை அழைச்சிட்டு போயிட்டார். ஹாரூன் ரஷீத் பாதுஷா மனைவிட்ட கேட்டார், ஒரு பைத்தியம் மாதிரி நடக்குதுன்னு சொன்னால் நீ ஒரு விவரமான பொம்பளை, நீயும் பைத்தியம் மாதிரி ஆயிட்டியே அப்படின்னோடனே அந்த அம்மா சொல்லிச்சு, பஹ்லூலை சாதாரணமாக நினைக்காதீங்க, அவர் ஒரு விவரமான ஆள் அப்படின்னு அந்த அம்மா போயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி ஹாரூன் ரஷீத் தூங்குறாரு. தூங்குனா சொர்க்கத்தில் ஒரு பெரிய மாளிகை, அது ரொம்ப அழகாக இருக்கு. அழகான அந்த மாளிகையை பார்த்த உடனே ஹாரூன் ரஷீத் பாதுஷா கேட்டார், இது யாருக்குன்னு கேட்டார். உடனே அங்கே இருந்தவங்க சொன்னாங்க, இது உங்கள் மனைவி ஜுபைதா காத்தூனுக்கு பஹ்லூல்கிட்ட வீடு வாங்கினதுனால அந்த வீட்டுக்கு பாருமா அல்லாஹ் இந்த வீட்டை கொடுத்துருக்குறான் அப்படின்னு. தூக்கத்திலேருந்து எழும்பிட்டார். தப்பு பண்ணிட்டோமே, நாம் அந்த வீட்டை வாங்கியிருக்கலாமே, நம்முடைய மனைவிக்கு அந்த வீடு கிடச்சிருச்சே அப்படின்னு அவர் கவலையோடு உட்கார்ந்தார். மறுநாள் காலையிலையும் பஹ்லூல் வந்தார். நேற்று மாதிரியே கீழே கோடு போட்டு வீடு கட்டினார். ஹாரூன் ரஷீத் பாதுஷா வேகமாக வந்தார். இந்த வீட்டை விற்கிறீங்களான்னு கேட்டார். விற்கிறேன்னு. என்ன விலைன்னு கேட்டார். 50,000 திர்ஹம்னார். 50,000 திர்ஹமா? ஆமாம், நேத்திய மனைவிக்கு சாதாரணமாக கொடுத்தீங்க, இன்னைக்கு 50,000 கொடுக்குறீங்க. உன் மனைவிக்கு கொடுக்கும்போது அந்த அமலினுடைய தரம் அவளுக்கு தெரியாது, தெரியாமல் வாங்கிட்டா. அன்னைக்கு நீ வாங்கிறது அமலினுடைய தரம் தெரிஞ்சு போச்சு. அந்த அமலினுடைய தரம் தெரிஞ்சதுனால அதுக்குள்ள காசை நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு பஹ்லூல் சொன்னார். சில அமல்கள் அல்லாஹ் நிர்ணயிச்சிருக்கிற எல்லா அமல்களும்
அதனுடைய தரம் நமக்கு தெரியல. ஆனால் அதை இஹ்லாஸோட அல்லாஹ்வுக்காக அப்படின்னு செய்யும் போது அதனுடைய அந்தஸ்து மிக உயர்ந்த அந்தஸ்து. இப்போ நாம் எல்லோருமே கைபியத்தான ஈமான் கொண்டவர்கள். கபரை பார்த்ததில்லை, ஈமான் கொள்கிறோம். சொர்க்கத்தை பார்த்ததில்லை, ஈமான் கொள்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் நாம் இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் உயிரை விட மேலே நேசிக்கிறோம். நம் எல்லோருடைய ஈமானும் அதனுடைய நேரடி காட்சிகள் கண்ணுக்கு தெரியாம மறைவானவற்றை கொண்டு நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அப்ப அமலினுடைய தரம் எப்போ தெரியும்? மௌத்துக்கு பின்னால தான் தெரியும். ஒரு அடியான் அவர் மௌத்தான பின்னால சொர்க்கத்தில் அவருக்கு விசாலமான வசதிகள் கிடைக்கிது. ஒவ்வொரு நாளும் வசதி கூடிக்கிட்டே இருக்கு. அப்படி கூடும்போது அந்த மலக்கிட்ட அவர் கேட்குறாரு, இந்த வசதி இன்னைக்கு எதனால கூடிச்சுன்னு கேட்குறாரு. உடனே அந்த மலக்கு சொல்றாரு, நீ அல்லாட்ட வாழும் காலத்தில் இத்தனாம் தேதி ஒரு துவா செஞ்சல்ல, அந்த துவாவை அல்லாஹ் ஏத்துக்கல்ல, ஏத்துக்காத அந்த துவாவுக்கு பகரமா இப்போ அல்லாஹ் அந்தஸ்தை கூட்டியிருக்கிறான். உடனே அந்த அடியான் சொல்லுவானா, உலகத்தில் வாழும்போது நான் கேட்ட எல்லா துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. ஏன்னா அப்போ தான் தரம் தெரியுது. இப்போ நாம் இப்போ என்ன நினைக்கிறோம்? கேட்டுகிட்டே இருக்கேன், ரப்பிட்ட கொடுக்க மாட்டேங்கிறானே, கேட்டுகிட்டே இருக்கிறோம், கொடுக்க மாட்டேங்கிறானே, நமக்கு ஒரு ஆதங்கம் வருது. ஆனால் மறுமையில் கண்ணுக்கு முன்னால் பார்த்த உடனே நாமே அல்லாட்ட சொல்கிறோம், நீ எதையுமே ஏற்றுக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. இப்போ எல்லா அமல்களும் இப்படித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஹஸபஹு அம்ருன் பாதர இல ஸலா, ஏதாவது ஒரு கவலை தர்ற விஷயம் வந்துட்டா உடனே தொலை போயிடுவாங்க. வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க, உடனே போய் 2 ரக்காத். இந்த 2 ரக்காத் தொழுகையில் அப்படி என்ன இருக்கு? ஆனால் நமக்கு கவலை வரும்போது நாம் தொழுறோம், 2 ரக்காத் தொழுறோம். என்னன்னு நமக்கு தெரியாது, ஏன் தொலை சொன்னாங்கன்னு தெரியாது. நாம் என்ன விளங்குறோம்? தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட துவா செய்ய சொன்னாங்க. இப்போ ஒரு வீடியோ ஒன்று வைரலாக ஓடிட்டு இருக்கா இல்லையா? ஒரு தொழுகையாளி சுஜூது செய்யும் போது அவருடைய உடம்பினுடைய இரத்த ஓட்டம் சீராகுது. அந்த தலை கீழே கொண்டு வைக்கும்போது மூளைக்கான இரத்த ஓட்டம் உடம்பு ஃபுல்லாக சூப்பராக போகிறதுனால அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாரு, அவருடைய மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிதுன்னு இன்னைக்கு சொல்கிறான். அந்த வீடியோ வைரல் ஆகிற வீடியோவில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போது கவலை வந்தால் தொழுன்னு சொன்னாங்களே, ஏன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு அதில் ஒரு காரணம் இப்படி விளங்குது, சுஜூதில் தலையை கீழே வைக்கும்போது மனசுக்கு நிம்மதி வருது அப்படின்னு. ஒவ்வொரு காரியமும் இப்படித்தான், எல்லா அமல்களும் இப்படித்தான். அதில் மிக முக்கியமான ஒரு அமல் இஅ்திகாஃபினுடைய அமல். நாளைக்கு பிற 21 அப்படிங்கிற சமயம் அது இஅ்திகாஃபினுடைய இரவு. அந்த இஅ்திகாஃப் எப்படி இருக்கணும்? சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி இமாம் ஸுஹ்ரி சொல்லும்போது, இந்த சமூகம் இஅ்திகாஃபை விட்டுடுச்சு, ஆனால் ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃபை விட்டதில்லை. வாழ்க்கையில் ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட ஹிஜ்ரி 2 இருந்து வஃபாத்தினுடைய நேரம் வரையிலும் 1 வருஷமும் ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃபை விட்டதில்லை. வஃபாத்தினுடைய காலகட்டத்தில் 20 நாள் இஅ்திகாஃப் இருந்தாங்க. ஏன்னா அல்லாஹ் தனக்கு ஹயாத்தை கொடுத்து இந்த உம்மத்துக்கான ஹிதாயத்தை தன்னிடம் வச்சு அல்லாஹ் தன்னை அனுப்பியதுக்கு சுக்ர் செய்யும் முகமா 20 நாள் ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃப் இருந்தாங்க. எப்படி இஅ்திகாஃப் இருப்பாங்க? அபூதாவுதுல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அராதா இஅ்தகிஃப, இஅ்திகாஃப் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா தன்னுடைய பாயை கொண்டு வந்து பள்ளியில் போட்டுருவாங்க. முதல் விஷயம், பள்ளியில் தன்னுடைய பாயை கொண்டு வந்து போடுவாங்க, போட்டு அந்த பாயில் தான் படுப்பாங்க. வீடு இதுதான் வீடு, ஆனால் வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க. பைத்துல் கலாவினுடைய தேவை வரும்போது வீட்டுக்குள்ளே போவாங்க, ஏன்னா டாய்லெட் அங்கே தான் இருக்கு. உள்ளே போவாங்க, அதை முடிச்சுட்டு வந்துடுவாங்க. உணவு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்து கொடுப்பாங்க, அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு வாங்கி முன்னால் கொண்டு வைப்பாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப். சஹாபிகள் இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் கடந்து போவாங்க, யாரிடமும் பேச மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. இந்த இஅ்திகாஃபினுடைய ரகசியம் என்ன? பள்ளியில் இருக்கிறது மட்டும் இல்லை,
10 நாள் பள்ளியில் வந்து இருக்கிறதுக்கு பேர் ஏத்திகாஃப் இல்லை. ஏத்திகாஃப்னா ஏன் அது நோன்புல அல்லாஹ் கடமையாக்குனா, அது ஒரு பெரிய சுன்னத்தாக்குனா. நோன்பு வைக்கும்போது நம்முடைய உடம்புல எல்லா உறுப்புகளும் ஓரளவுக்கு ஆரோக்கியமாகுது. ஆனால் முக்கியமான உறுப்பு கல்பு. அது வெறும் சாப்பாட்டையும் தண்ணியையும் நிறுத்துறதுனால அது சரியாயிரும்னு சொல்ல முடியாது. அது சரியாகணும் அப்படின்னா துன்யவியத்தான உலக ரீதியான தொடர்புகளை துண்டிக்கணும். அந்த உலக ரீதியான தொடர்புகளை துண்டிச்சு அல்லாட்ட கொண்டு வந்து அந்த கல்பை கொடுக்கணும். அப்போ ஒரு 10 நாள் இருக்கிறார் அல்லது ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்கிறார். அந்த 24 மணி நேரமும் தொழுறாரு, குரான் ஓதுறாரு, திக்ரு செய்கிறாரு, தேவைப்பட்டா தூங்குறாரு, யார்கிட்டையும் பேசல, அவரோடு யாரும் தொடர்புல இல்லை, எந்த காரியமும் அவர் செய்யல. முழுக்க முழுக்க ஒரு நாள் அல்லது 10 நாள் அவர் அல்லாஹ்ங்கிற சிந்தனையில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த கல்பு பண்படும். அப்போ நோம்புனால உடம்பையும் இஅ்திகாஃப்னால கல்பையும் பண்படுத்துவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கப்பட்ட ஒரு அமல் இஅ்திகாஃப் அல்லாஹ் சொல்லி. அப்போ அந்த இஅ்திகாஃபினுடைய ஆதாபுகள்ல மிக முக்கியமானது எந்த துன்யவியத்தான தொடர்பும் இருக்கக்கூடாது, உலக ரீதியான தொடர்பு இருக்கக்கூடாது. அப்படி தேவை இருந்தால் ஒரு விஷயம், சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொல்லி விட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, இங்கே நின்றாங்க. சஃபியா அம்மா அந்த பக்கம் நின்றாங்க. அம்மா பேசினாங்க. பேசிட்டு சஃபியா அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்து அம்மையார் போகிற திசையை பார்த்துட்டு நின்றாங்க. போகணும் இல்லையா, ஒரு பாதுகாப்புக்காக பார்த்துட்டு நின்றாங்க. பார்க்கும்போது 2 அன்சாரி சஹாபிகள் வந்தாங்க. வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லிட்டு, எத்தா அது என் மனைவி சஃபியான்னாங்க. அது என் மனைவி சஃபியான்னாங்க. அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. யார சொல்லலாம், உங்களை போய் சந்தேகப்படுவோமா? எங்கள்கிட்ட போய் என் மனைவி சஃபியான்னு சொல்றீங்களே, உங்களை போய் நாங்கள் சந்தேகப்படுவோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி இல்லைம்மா, இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம். ஷைத்தான் உடம்புல ரத்தம் ஓடுற இடத்துல எல்லாம் ஓடிட்டு இருக்கிறான். அவன் எந்த நேரத்தில் கெட்ட சிந்தனையை உருவாக்குவான், எந்த கோலத்தில் உள்ளுக்குள்ள கல்புக்குள்ள வருவான் யாருக்கும் தெரியாது. அதனால தான் நான் சொன்னேன்னா. இந்த இஅ்திகாஃபினுடைய ஆதாப், தேவைக்காக வந்த சஃபியா அம்மாட்ட பேசிட்டு மீண்டும் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. ஹதீஸ்ல இப்படியே வருது, அபூதாவுதுனுடைய ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யம்ரு பி மரீதின், ஒரு உடம்பு சரியில்லாதவர் கடந்து செல்லுவாங்க, லா யஊதுஹு, விசாரிக்க மாட்டாங்க. என்னத்தான் அடி எங்கத்தான் பட்டுச்சு, கால் என்னத்தான் ஆச்சு, கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா இஅ்திகாஃப்ல இருக்கிறேன். இஅ்திகாஃப் அப்படிங்கிறது எல்லா தொடர்புகளையும் துண்டிச்சிட்டு 10 நாள் அல்லது ஒரு நாள் நியத்தோட முழுமையாக அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறது. அதுக்கு பேர் தான் இஅ்திகாஃப். வெறுமான 10 நாள் பள்ளியில் வந்து உட்கார்ந்துட்டு பெருநாள் அன்னைக்கு ராத்திரி அவர் பள்ளியை விட்டு போனாரு அப்படின்னா அதுக்கு பேர் இஅ்திகாஃப் அல்ல, அதுக்கு பேர் மக்ஸ், பள்ளியில் தங்குதல். மக்ஸ்ங்கிறது வேற, இஅ்திகாஃப்ங்கிறது வேற. இஅ்திகாஃப்ங்கிறது அமல். அந்த அமல் எப்படி இருக்கணும், அது மார்க் அடிப்படையில் இப்படி இருக்கணும். அந்த அமல் முடிஞ்சவங்க ஒரு பள்ளியை பொறுத்தவரையில் ஒரு தராவது இருக்கணும். அது ஃபர்து கிஃபாயா மாதிரி ஒரு தராவது இருக்கணும். அந்த பள்ளியில் ஒருத்தர் கூட இல்லைன்னா அந்த ஜமாத்துக்காரங்க அத்தனை பேரும் குற்றவாளிகள். யாராவது ஒருத்தர் இருந்துட்டா எல்லாரை விட்டும் பாவம் போயிடும். மையத்து தொழுவு மாதிரி எல்லாரையும் விட்டு பாவம் போயிடும். அப்போ அதுக்காக நாம் பள்ளிக்கு வரணும், ஒரு நாளாவது இருக்கணும். எந்த நியத்துக்குள்ளோட வரணும், எனக்கு லைலத்துல் கத்ரை அடைகிறதுக்காகன்னு சொல்லுவாங்க ஒன்று. ரெண்டாவது என் கல்பை அல்லாஹுவின் பக்கம் திருப்புறதுக்காக, என் கல்பை அல்லாஹுவின் பக்கம் திருப்புறதுக்காக. மூணாவது துன்யாவினுடைய ஆசாபாசங்கள் சிந்தனைகளை என் கல்பை விட்டு வெளியாக்குறதுக்காக. இந்த 3 நோக்கங்களுக்காக முழுக்க அல்லாஹ்வுக்காக அப்படிங்கிற நியத்தோட ஒரு நாள் அல்லது முடிஞ்சவங்க 10 நாள், முடியாதவங்க ஒரு நாள். பெண்கள் அவங்கள பொறுத்தவரையில் அவங்க எந்த வீட்டில் எந்த இடத்துல தொழுறாங்களோ அந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம், இஅ்திகாஃபினுடைய நியத்தை வச்சு அவங்களும் உட்கார்ந்துக்கலாம். அப்படி உட்காரும் போது நம்முடைய மனசுக்கும்
நம்முடைய குடும்பத்துக்கும் அது ஒரு பெரிய ரிலாக்ஸா, ஒரு எனக்கு நல்ல தெரியும். 10 நாள் யாரிடமும் பேசாமல் முழுமையாக இஅ்திகாஃப் இந்த பள்ளியில் இருந்த ஒரு வயசானவர் 10 நாள் முடித்து அவர் வெளியே போகும்போது நிறைய நற்செய்திகளை என் காதல சொல்லிட்டு போனார். அவர் சொல்ல நான் காதால கேட்டேன். அவர் இன்னும் ஹயாத்தோடு தான் இருக்கார். அப்போ அது என்ன காரணம் அப்படின்னா, அவர் முழுமையா எந்த தொடர்பிலும் இல்லாம இஅ்திகாஃப் இருந்தார். அந்த இஅ்திகாஃபில் இருந்து அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குதுங்கிறதுக்காக அதை நான் சொல்றேன். அவ்வளவு புனிதமான ஒரு அமல், அதில் நாம் எல்லோரும் பங்கெடுக்கணும். அப்படி பங்கெடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் கொண்டு என்ன நாடுனாங்களோ அதை அடையக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم صل على محمد وعلى آل أهل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.